அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் பின்பற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மெய்யன்மர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையன்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது 6ஆம் திருமுறை. அதிலே வள்ளல் பெருமானாருடைய ஒரு அற்புதமான ஒரு இறைக்கவி, மரணமல்லா பெருவாழ்வு என்று அந்த கவியிலே மரணமில்லா பெருவாழ்வை பற்றி கூறியிருக்கிறார் அந்த ஞானப்பிதா வள்ளல் பெருமான். இந்த பாடல் மிகவும் கருத்து ஆழமிக்க உன்னதமான உயர்ந்த ஒரு பாடல். இந்த பாடல் கையேறு விழாது நடுக்கண் புருவ பூட்டு என்று தொடங்கும் ஒரு அற்புதமான இறைக்கவி. இந்த இறைக்கவி முழுவதும் பார்ப்பதற்கு மிக எளிதாக தோன்றினாலும் அதன் உள்ளே கருத்து ஆழமிக்க சொற்கள் சொருகப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து உள்ளே சென்று நோக்கும்போதுதான் இந்த அற்புதமான ஆழமான கருத்து நமக்கு புலப்படுகிறது. அந்த கருத்தை விளக்குவதற்காக இந்த எளியவன் உங்கள் முன் நிற்கிறேன். இந்த கருத்து நான் விளக்குவதற்கு முன்பதாக இந்த பாடலை ஒரு முறை அழகாக கேட்டு ரசிப்போம். ரசித்த பிறகு இதற்கான விளக்கம். சரி, இதோ இந்த பாடல். கையறவிலாத நடு கண்புருவ பூட்டு கண்டுகளி கொண்டு திறன் துண்டு நடு நாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சி தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேச்சு. சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சி தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேச்சு. இச்சமய வாழ்வெனக்கு என்ன இனி ஏச்சி என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. இச்சமய வாழ்வில் எனக்கு என்ன இனி ஏச்சி என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. பாடலை கேட்டிருப்பீர்கள் நண்பர்களே. முதல் வரியிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது? கையற விழாது நடுக்கண் புருவ பூட்டு. இந்த கையறவு என்பது என்ன? கையறவு என்பது இறந்த நிலை. இந்த இறந்த நிலை கையறவு என்பது இறப்பு என்று சொல்லக்கூடிய நிலை. இயலாது என்றால் மரணமற்ற பெருவாழ்வு வாழும் நிலை. இந்த மரணமற்ற பெருவாழ்வு வாழ வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இங்கே அழகாக கூறுகிறார் வள்ளல் பெருமான். நடுக்கண் புருவ பூட்டு. இந்த நடுக்கண் என்பது என்ன? நடுக்கண் என்பது இங்கே ஆக்கினை சக்கரம். ஆக்கினை சக்கரம் என்பது நெற்றிக்கண். வள்ளல் பெருமான் மிக அதிகமாக
இந்த திருச்சிற்றம்பலம் பற்றி அநேக பாடல்களை கூறியிருக்கிறார். எனவே திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆக்கினி சக்கரம் மிக உன்னதமான நிலை கொண்டது. அங்குதான் இறை நடனம் நடந்து கொண்டிருக்கிறது தவம் ஏற்றும் போது. இந்த தவம் ஏற்றும் போது நடக்கக்கூடிய இறை நடனம் மிக அற்புதமானது, ஆனந்தமானது, பெருங்களிப்பு நிலையை தரக்கூடியது. இது ஒரு உணர்நிலை என்கிறார், இது ஒரு அனுபவ நிலை என்கிறார். அனுபவம் நிறைந்த உணர் நிலைதான் இங்கே ஆனந்த நடனமாடும் ஆக்கினை சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த நெற்றிப்புருவ பூட்டு. பூட்டு என்பது ஒரு பொருள் இருக்கிறது, வீகம் என்று பொருள் இருக்கிறது. வீகம் என்பது காற்று. பூட்டு என்பது பூட்டப்பட்டிருக்கிறது, அது திறக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு பொருளாக கொள்ளலாம். பூட்டு என்பதற்கு வீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வீகம் என்பது காற்று. ஏனென்றால் இந்த காற்றை கொண்டுதான், இந்த சுவாசத்தை கொண்டுதான், இந்த இறைக்காற்றை கொண்டுதான் இந்த பூட்டை திறக்க வேண்டும். இந்த பூட்டு திறப்பதற்கு ஒரே ஒரு சாவி, சுவாசம் என்னும் சாவிதான். இந்த சுவாசத்தின் வழியாகத்தான் நெற்றி கண் என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்கினி சக்கரத்தை, அது பூட்டப்பட்டிருக்கும் நிலையில் இருக்கிறது. அந்த பூட்டப்பட்டிருக்கும் நிலையை திறக்க வேண்டுமென்றால் சுவாசம் என்கின்ற அந்த காற்றின் வழியாகத்தான் திறக்க முடியும் என்பதுதான் முதல் வரியிலே ஆணி அடித்தாற்போல் அற்புதமாக கூறியிருக்கிறார். அடுத்த வரி என்ன சொல்கிறார் பாருங்கள். கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடுநாட்டு. கண்டு களி கொண்டு திறந்து உண்டு. இது வரைக்கும் பார்ப்போம். கண்டு என்பது கல்கண்டு, களி என்பது தேன். கொண்டு, அதை கொண்டு உள்ளது அங்கே என்ன கொண்டு இருந்தால் அங்கே இருப்பினராக இருக்கிறது. என்ன அமுத நிலை அங்கே இருக்கிறது. எங்கே? நெற்றி புருவத்தை தாண்டி தலை உச்சி நிலையிலே ஒன்று இருக்கிறது. அது துரிய சக்கரம். நெற்றி புருவம் இயங்கும் போது துரிய சக்கரமும் அதன் பிறகு இயங்க ஆரம்பிக்கிறது. இயங்க ஆரம்பிக்கும் போது அங்கேதான் கண்டு என்பது கல்கண்டு, களி என்பது தேன். இரண்டும் சுவைமிக்க ஒரு இனிப்பு நிலை கொண்டது. அதுதான் அமுத நிலை. இந்த அமுத நிலையை பெற வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும். இறையோடு இறை புணர்வு என்று சொல்லக்கூடிய இறை கலப்பு பெற வேண்டும். அப்படி என்றால் தவம் ஏற்ற வேண்டும். அப்பொழுதுதான் பிறப்பறுக்கும் நிலை என்று சொல்லக்கூடிய கையறவு இயலாது என்ற நிலை, அதாவது பிறப்பு இல்லா நிலை, மரணமற்ற பெருவாழ்வு நிலை வாழ முடியும் என்பதுதான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. திறந்து உண்டு நடுநாட்டு ஐயர். இந்த நடுநாட்டு ஐயர் என்பவர் யார்? மேலே சொல்லுகிறார் நடுக்கண் என்பது நெற்றிக்கண். இந்த நடுநாட்டு ஐயர் என்பவர் யார்? நடுநாட்டு ஐயர் என்பது நமது உடலின் நடுப்பகுதி எங்கு இருக்கிறது? இடைப்பகுதி. ஒரு பிளஸ் போட்டோம்னா அதில் நடுப்பகுதி, இடுப்பு பகுதி. அந்த இடுப்பு பகுதியில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம் என்றால் அங்குதான் குண்டலினி மகாசக்தி இருக்கிறது. இந்த நெற்றிப்புருவம் சுவாசத்தின் வழியாக திறக்கப்பட வேண்டும். இப்படி திறக்கப்படுவது காற்றின் வழியாக. அந்த காற்று சுவாசம் வரும்போது குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெறுகிறது. எழுச்சி பெற்று நடுநாட்டு ஐயர், ஐயர் என்பவர் உன்னதமானவர், உயர்ந்த நிலையில் இருப்பவர். இங்கே உயர்ந்த நிலையில் இருக்கும் ஐயர் யார் என்றால் நடுநாட்டு ஐயர். அந்த நடுநாட்டு ஐயர் யார்? நடுநாட்டு என்பது, நடுநாடு என்பது இங்கே இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய, மையப்பகுதியில் இருக்கக்கூடிய குண்டலினி மகாசக்தி முதுகுத்தண்டின் கீழே பிறப்பு உறுப்பிற்கும் கழி உறுப்பிற்கும் இடையே முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே அமைந்திருக்கும் ஒரு மூலாதார சக்கரம். அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தான் இங்கே கூறப்படுகிறது குண்டலினி மகாசக்தி என்று. இறைவரை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பர் விளையாட்டு. இந்த என்ன சொல்லுகிற ஐயர் மிக உய்யும் வகை. நடுநாட்டு ஐயர் மிக உய்யும் வகை என்பது உய்தல் என்றால் என்ன? உய்தல் என்றால் நீக்குதல். எதை நீக்குகிறார்? இந்த இறப்பு நிலையை நீக்குகிறார். இறப்பு நிலை நீக்கக்கூடிய நிலை இந்த குண்டலினி மகாசக்திக்குத்தான் இருக்கிறது என்பதுதான் இங்கே. அந்த உய்யும் வகை அப்பர் விளையாட்டு. அப்பர் என்பது யார்? அப்பர் என்பவரும் உயர்ந்த நிலையில் இருப்பவர் தான். அப்பர் என்பவர் இறைவன். அந்த இறைவன் விளையாட்டு. இறைவன் விளையாட்டு என்பது இறைவனுடைய பெருங்களிப்பு நடன நிலை. அதுதான் இங்கே அப்பர் விளையாட்டு. ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. ஆடுவது
என்பது இந்த விளையாட்டு ஆடுவது, இந்த விளையாட்டை நிகழ்த்துவது, இந்த விளையாட்டை பேரின்ப பெருங்களிப்பை தருவது இது அந்த குண்டலினி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய நிலை. மறை என்பது என்ன? அடுத்த வரியிலே மறைகள் என்கிறார். மறை என்பது இங்கே ஒத்து என்ற பொருள் இருக்கிறது. ஒத்து என்பது என்ன? ஊதுகுழல். இந்த மறைகள் என்கிறார். எனவே மறைகள் என்பது நமக்கு நாசி, இந்த நாசி வழியாக சுவாச காற்று உள்ளே செல்கிறது, இதுதான் மறைகள். பாடுவது பாட்டு, அந்த பாடுவது என்பது உள்வாங்குவது. மறைகள் வழியாக இந்த தாரை மறை என்று சொல்லக்கூடிய ஒத்து வழியாக, ஒத்து என்பது இந்த நாசி துவாரம் வழியாக உள்வாங்கும் நிலை, காற்றை உள்வாங்குகிறோம். உள்வாங்கும் போது பாட்டு வருகிறது. பாட்டு என்பது என்ன? பாட்டு என்பது யாப்பு என்று பொருள் இருக்கிறது. யாப்பு என்பது எங்கே? பாம்பு. பாம்பு என்பது என்ன? பாம்பு என்பது குண்டலினி மகாசக்தி. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இறைக்கவி பாருங்க. உள்ளே வார்த்தைகள் சுலபமாக இருந்தாலும் உள்ளே இருக்கும் விஷயம் மிக ஆணித்தரமாக அழுத்தமான நிலை, மிகவும் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இந்த பாடல் இருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை நண்பர்களே. இதை ஆழமாக சென்று பார்த்தால்தான் இதனுடைய பொருள் நமக்கு விளங்கும். மேலோட்டமாக பார்க்கும்போது விளங்காது. ஒவ்வொரு வார்த்தையும் மிக 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 ஆழமான பொருள் நிறைந்த சொற்கள். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நடக்குது. குண்டலினி மகாசக்தி மேலெழும்புது. எழும்புவது என்ன ஆகுது? சிற்சபையும் பொற்சபையும் சொந்த மனதாட்சி. சிற்சபை என்பது இங்கே ஆக்கினி சக்கரம், பொற்சபை என்பது அங்கே மேலே இருக்கக்கூடிய துரிய சக்கரம். இரண்டும் சொந்தமாச்சு. ஒரு பொருள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் என்ன செய்ய முடியும்? அதை உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதோடு நாம் இணைய வேண்டும், அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வாங்கி கொண்டால்தான் அது நமக்கு சொந்தமாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு கடையிலே ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு உரிய தொகையை கொடுத்து பொருள் வாங்குகிறோம். வாங்கும்போது அது நமக்கு சொந்தமாகி விடுகிறது. அதுபோல இந்த காற்றை கொண்டு அந்த குண்டலினி மகாசக்தியை எழுப்பும் போது அங்கே என்ன நடக்கிறது? நெற்றி புருவத்தில் இருக்கும் ஆக்கினி சக்கரம் என்று சொல்லக்கூடிய சிற்சபையும், துரிய சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொற்சபையும், தலை உச்சியில் இருக்கக்கூடிய பொற்சபையும் சொந்தமாகி விடுகிறது. சொந்தமாகும் போது அவரோடு இறைவனோடு இணைந்து விடுகிறார். இது இரண்டும் இறைப்பொருள். இந்த இறைப்பொருளோடு இணையும் போது அங்கே பேரின்ப பெருங்களிப்பு நிலை. அது மட்டுமல்ல நண்பர்களே, வினை முற்றிலும் அழிந்து விடுகிறது. வினை முற்றிலும் அழிந்து விடும்போது என்ன நடக்கிறது? இந்த உலக மயக்கம் என்ற நிலை மாறி இறைய மயக்க நிலை தோன்றுகிறது. இறைய மயக்க நிலை வரும்போது இறைவனோடு இணையும் நிலை ஏற்பட்டு பெருங்களிப்பு நிலை ஒன்றுதான், ஆனந்த நிலை ஒன்றுதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது பாருங்கள், தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு. தேவர்கள் என்பது யார்? தேவர்கள் என்பது கோடி பிரகாச நிலையை உடைய ஒரு நிலை. அதுதான் தேவர் நிலை. அதுதான் இங்கே தேவராக கூறப்படுகிறது. மூவர் என்பது இங்கே என்ன? இந்த இறைக்காற்று வருகிறது அல்லவா? இறைக்காற்று வரும்போது இங்கே சுவாச நிலை மாறுபடுகிறது. வடகலை, இடகலை, சுழுமுனை என்ற நிலை வரும்போது இதுதான் மூன்று நிலை. இது திரிசூல நிலை என்று சொல்லப்படுகிறது. இந்த திரிசூல நிலை நாசி வழியாக காற்றை உள்ளிழுக்கும் போது ஏற்படக்கூடிய நிலை. அந்த நிலை வரும்போது நெற்றிக்கண் திறக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. மூவர்களும் பேசுவது என் பேச்சு. அப்ப என்ன ஆகிறது? பேசுவது என் பேச்சு என்பது இங்கே என்ன? கட்டுரை என்று பொருள் இருக்கிறது. கட்டுரை என்பது உறுதிநிலை. நான் இறைவனோடு இணையும் நிலை உறுதிநிலையாக இருக்கிறது. இறைவனும் நானும் பிரிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம் என்பதாகத்தான் இந்த பேச்சு என்பது. நாம் வழக்கமாக பேசுவது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உள்ளே சென்று பார்த்தால் கட்டுரை என்று பொருள் இருக்கிறது. கட்டுரை என்பது உறுதிநிலை. உறுதிநிலை என்பது பிரிக்க முடியாத, அசைக்க முடியாத நிலை. அதுதான் இங்கே கூறப்படுகிறது, உறுதிநிலை. இச்சமய வாழ்வில் எனக்கென்ன இனி ஏச்சு. இச்சமயம் என்பது இந்த தருணம் முதல் இறைவனோடு இணையும் தருணம் வந்துவிட்டது. அந்த இறைவனோடு இணையும் தருணம் வரும்போது எனக்கு இனி என்ன ஏச்சு? ஏச்சு என்பது இங்கே இடைநிலை. இந்த உலக மயக்கத்தில இருந்து உழன்று கொண்டிருக்கும் இந்த மனித வாழ்க்கை போய் இறை வாழ்க்கை என்று சொல்லக்கூட இறைவனோடு இணையும் வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் இங்கே பொருள். அடுத்தது என் பிறப்பு துன்பமெல்லாம் என்றோடு போச்சு என்பது கடைசி வரியிலே மீண்டும் மீண்டும் பிறக்கும் நிலை. பிறந்து 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 உலக மயக்கத்திலே உழன்று
துன்ப நிலையை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த பேரின்ப பெருங்களிப்பு நிலையை மறந்து அந்த பேரின்ப பெருங்களிப்பு நிலை என்பதை உணர வேண்டும் என்ற நிலை மாறி உலக மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ற இந்த மனித பிறவி நீங்கிவிட்டது. மனித பிறவி நீங்கி நான் இனிமேல் இறைவனோடு இணைந்து இரண்டர கலந்து இறைவன் வேறல்ல நான் வேறல்ல என்ற நிலை எனக்கு உருவாகிவிட்டது என்பதுதான் இன்றோடே போச்சு என்று முடிக்கிறார் இந்த வரியில. இந்த பாடல்ல இன்னும் நிறைய இருக்கிறது. அதற்கான விளக்கத்தை அடுத்த ஒரு நிகழ்வுகளை காண்போம். எனவே நண்பர்களே, இந்த பிறப்பிற்கும் நிலை என்று சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தவம் ஏற்ற வேண்டும், இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இறைவனோடு இணை வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த இறைக்கவி மூலம் விளக்குகிறார் நமது ஞானப்பிரா வள்ளல் பெருமான். எனவே நாம் அனைவரும் தவம் என்கின்ற பேரின்ப பெருங்களிப்பினை அடைந்து இந்த உலக மயக்க நிலையை நீக்கி இறை மயக்க நிலையை நாம் நமது உடலிலே ஏற்படுத்தும் என்று கூறி இந்த சிறிய நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் இந்த பாடலின் தொடர்ச்சியை அடுத்தடுத்த பதிவுகளிலே காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.